ஆத்மா உறங்குவதில்லை. ஆத்மா உறங்குவதில்லை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த வாரம் இந்த சனிக்கிழமை இரவு உங்களை மிரட்டுவதற்காக காத்திருக்கிறோம். அதாவது உண்மையாக சொல்லப்போனால் மிரட்டல்ல, உங்களுடைய இந்த அறிவை தெளிவுபடுத்துவதற்காக, இந்த அமானுஷ்ய விஷயங்களில் பல்வேறு உண்மைகளை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆவிகள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதை ஆத்மானு நம்ம கௌரவமாக சொல்லிக்கிறோம். அவர்களுக்கு மொழி, மதம், முதல் நாடு, இந்த மாதிரி ஒரு பேதங்கள் கிடையாது. அதுதான் இன்றைய அடிப்படை கருத்து. அதாவது நீங்கள் இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம், பக்கத்தில் கேரளாவில் மலையாளம், இந்த பக்கம் வந்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடம். ஆனால் இறந்த பிறகு எந்த மொழியும் அவங்களுக்கு தேவையில்லை. என்ன காரணம்னா, இந்த டெலிபதின்னு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது டெலிபதி என்றால் நான் என்ன நினைக்கிறேனோ அந்த நினைவுகளை எண்ண அலைகளாக தூரத்தில் இருப்பவர்களுக்கு நான் அனுப்ப முடியும். அங்கே இருப்பவர்கள் அதை உணர்ந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இதுதான் டெலிபதி. இந்த ஆவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது, உதாரணமாக ஒரு வெள்ளைக்காரனுடைய ஆவியும் தமிழ்நாட்டுக்குள்ள இறந்து போன ஒரு தமிழனுடைய ஆவியும் சந்திக்கும் போது எப்படி பேசுவாங்க? அவங்களுக்கு அந்த மொழியே கிடையாது. இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த ஆவி நினைக்கிறது அந்த ஆவிக்கு தெரியும். அந்த ஆவியினுடைய எண்ணங்கள் இந்த ஆவியால் புரிந்து கொள்ள முடியும். ஆக மொழிகளை கடந்தது ஆவிகள் உலகம். அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு இந்த 38 ஆண்டு கால ஆவி உலக ஆராய்ச்சியில் நான் சந்தித்த ஒரு சுவையான சம்பவம் உண்டு. ஒரு ஸ்ரீதரன் என்று பெயர் கொண்ட ஒரு, அதாவது ஐயங்கார் பையன், திருவல்லிக்கேணியில் நான் சந்தித்தேன். பக்கா பிராமணன், நல்ல ஆர்த்தடாக்ஸு குடும்பம். அவன் ரொம்ப ஆர்வம் கொண்டு என்னை அடிக்கடி சந்தித்து இந்த ஆவி உலகத்துறையில் அதுவா இதுவா எனக்கு சில அனுபவங்கள் ஏற்படுகின்றன. யாரோ என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, நான் சொன்னால் எல்லாம் கேலி பண்ணுறாங்க. பார்த்தசாரதி கோயிலுக்கு போய் தினம் சுற்றிட்டு வான்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. நான் எல்லாம் செய்தாலும் ஏதோ ஒன்று எனக்குள்ள மாற்றங்கள் தெரியுது. வெளியில் சொன்னால் என்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கன்னா. சரிப்பா, உண்மையாக இருக்கலாம்னு அவங்ககிட்ட அடிக்கடி பேச ஆரம்பித்ததில் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது அவனுடைய பேரே மாற்றி நான் தான் அப்துல் வஹாப் அப்படின்னு பேர் வந்தது. என்னப்பா ஸ்ரீதரன் சொன்னேன், இப்போ அப்துல் வஹாப்னு சொல்கிறியே அப்படின்னா, இவன் ஸ்ரீதரன் உடம்புக்குள்ளே நான் பேசுகிறது அப்துல் வஹாப் அப்படின்னு வந்தது. அப்போ தான் புரிஞ்சது, இந்த பையன் பொய் சொல்லலை, அவனுக்குள்ளே இந்த ஆத்மா நுழையிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குது அப்படின்னு புரிஞ்சுது. அது என்ன, அவனுக்கு என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன, அவன் இதனால் என்ன விதமான பிரச்சனைகளை சந்தித்தான், அதை மீண்டும் சொல்கிறேன். ஸ்ரீதர் சையத் 1992 சென்னையில் நடைபெற்ற உண்மை சம்பவம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயண. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ஆரம்பிச்சிட்டியாடா காலங்காத்தால? மார்கழி மாத குளிரில் காலங்காத்தால ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுறேன்? பக்திக்கு அளவே இல்லையாடா? இது என்னோட கடமை. சாப்பாடு வாங்க போகிறேன். சாப்பாடு ஏதாவது வாங்க. ஆமாம் பாஸ்கர், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு விட்டுருக்கலாம். சரி.
ஸ்ரீதர் சாப்பிட போகலாம். என்ன வேணும் அந்த கேள்வி? தக்காளி சாதம் எங்கள் 2 பேருக்கும் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அச்சோ, ரெண்டுக்கும் ஒன்றா வேணும் அந்த கேள்வி. இதெல்லாம் என்னடா தப்பு? அது தனி பார்சல், இது தனி பார்சல். இல்லை, எனக்கு ஒன்று வச்சு சாப்பிட்ற பக்குவம் நேற்று ஒன்றும் வரல. அதனால் நான் இன்னைக்கு அட்னி வரைக்கும் விட்றேன். இல்லை, ஒரு நாள் சாப்பிட்டா அந்த சித்தாடா போயிருத. இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா நான் சித்தா போயிட போகிறேன். பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க. ஆர்கியூ பண்ண முடியாதுடா. ரூம் பூட்டி இருக்கு. சாப்பிட போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி வச்சிடறேன். ஐயோ சரி வா வாங்கி வந்துடுறேன். என்னடா மச்சான்? இந்த அப்துல் வஹாப்பும் ஸ்ரீதரும் சேர்ந்த ஒரு கலவையை நீங்கள் பார்த்துக்கிட்டு வர்றீங்க. அந்த பேசும்போது நான் வந்து பலமுறை அந்த அந்த முஸ்லீம் ஆத்மாவோட பேசுவேன். நான் அந்த ஸ்ரீதர் மூலமாக அழைச்சி பேசும்போது எனக்கு பீடி வேணும்னு கேட்பார். அவர் பீடின்னா அவர் குறிப்பிட்ட ஒரு பிராண்டு தான் கேட்பார். அதை வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்த உடனே அந்த ஸ்ரீதர் அப்போ அந்த முற்றிலும் சுயநினைவு இல்லாமல் அந்த முழுக்க முழுக்க அந்த முஸ்லீம் ஆவியினுடைய அப்துல் வஹாப்பினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவான். வந்த உடனே மண்டிட்டு அமர்ந்துக்குவார். அதாவது பள்ளிவாசலில் தொழுகைக்கு உட்காடுறாங்க பாருங்கள், அந்த ஆத்மா வந்து இவன் உடம்புல வந்த உடனே ஸ்ரீதர் அப்படி மாறிடுவான். சாதாரணமாக உட்கார மாட்டான். உட்கார்ந்த உடனே இந்த பீடியை கொடுத்த உடனே ஒரு விரல் சந்தலையும் ஒரு பீடி. பீடின்னா ஒரு பக்கம் நசுக்கி இருக்கும், அதை தான் வாய்ப்பில் வச்சு நெருப்பு வைப்பாங்க மற்றொரு பகுதியில். ஆனால் இந்த ஆத்மா என்ன பண்ணுவார், அந்த உருண்டையாக இருக்கிறது இந்த விரலில் வச்சுக்குவார். அந்த நசுங்கின பகுதிகள் வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும். ஒரே நேரம் 4-5 பீடிகள் இந்த விரலில் வச்சுக்குவார். அப்படியே மெழுகுவத்தி ஒன்று வெளியில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். அவர் இதெல்லாம் சொல்லுவார். அந்த மெழுகுவத்தியில் ஒரு பீடியாக அப்படி காட்டிக்குவார். அவன் கையை திருப்பி திருப்பி காட்டிக்கிட்டு இப்படி வச்சு இழுத்தாருன்னா ஒரு இழுப்புக்கு ஏறக்குறைய பாதி பீடி சரியாயிடும். அந்த புகையை விட்டாருன்னா நாங்கள் பேசுகிற ரூமு பூரா புகையாக இருக்கும், ஆனால் அந்த பீடி ஸ்மெல்லே வராது. அது ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது என்ன அப்படின்னும் போது, அவர் முஸ்லீம் இனத்திலே அவர் பெரிய ஆன்மீகவாதியாக இருந்திருக்கார்.
ஆனால் அந்த ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அவருக்கு வந்த மரணம் அகால மரணம் ஆயிடுச்சு. அவர் வாழ்ந்த இடத்துல அவங்க உறவினர்களுக்கோ அவர்களுடைய அன்பர்களுக்கோ அவர் மரணம் அடைஞ்சது தெரியல. அவர் என்ன சொல்லிட்டார் கடைசியாக, நான் எனக்குன்னு சில பரிகாரங்கள் செய்யணும், அதை சொல்கிறேன் அப்படின்னார். இப்போ இவன் உடம்புல பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பீடியை இழுத்தாருன்னா, சாதாரணமாக ஒரு ரூம்லேயோ நம்ம வேறு எங்கேயாவது ஒரு வெளி வட்டாரத்துலேயோ ஒரு ஆள் சிகரெட் பிடிச்சாருன்னா அது சுற்றி இருக்கிறவங்க உடம்புல அந்த ஷர்ட்லலாம் அந்த வாசனை வரும். ஆனால் கட்டுக்கட்டாக பிடிச்சாலும் இது வராது இருந்தது ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது. அதுக்கு பிறகு அவர்கிட்ட பேசும்போது நிறைய உபதேசங்கள் செய்வார், நிறைய வைத்திய முறைகள் சொல்லுவார். இப்படியெல்லாம் எளிமையாக இருந்தார் அவர். அதை மீண்டும் இடைவேளைக்கு பிறகு அந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆத்மா உறங்குவதில்லை.